திருமாவர்களும் விஜய் அவர்களும் அகேன்ஸ்டா நிக்கிறது தான். திருமாவர்களை முதலமைச்சரை உட்கார வைக்கலாம். நம்மளோட ஆசை என்ன? திருமாவர்கள் முதலமைச்சர் ஆகணும். என்கிட்ட தான் கப்பல் இருக்கு. என்னைக்கு என்ன கைவிடாத இந்த 2-3 நாளா இந்த சோசியல் மீடியால போயிட்டு இருக்கிற அந்த வீடியோக்களை பார்க்க தலை வெடிச்சிடுற மாதிரி நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு வெறித்தனமான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கு. எதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பாருங்க. இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பரப்பு 1000 ஏக்கருக்கு மேல. அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும். விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் செய்யறாங்க. நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும். உங்க முகத்தில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும். ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது. இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு. இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம் அவற்றை முன்னெடுப்போம். பாத்தீங்களா? இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பரவிட்டு இருக்கு. இது பார்க்கும்போது தான் உண்மையிலேயே யார் தப்பு செஞ்சிருக்காங்க, யார் தப்பு செய்யல அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. தப்புன்றதை விட ஒரு தவறுதல் தான் சொல்லணும். இதுல தவறு. அந்த ஒரு வீடியோக்களும் பார்க்கும்போது வயிறு எரியுது. அப்படியே நமக்கு என்னடா இப்படி ஒரு கொடுமை நடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா இது விஜய் சாரு அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அவர் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணுவோமா அப்படின்றத எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. நாமளும் எதிர்பார்க்கல. உண்மையிலே இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றத. ஒருத்தரெல்லாம் கத்துறாரு, கதறாரு, அந்த கூட்டத்திலே நின்று எதையோ தூக்கி எறிகிறாரு. தளபதி இந்த மாதிரி அங்க ஆயிட்டு இருக்கு, தலையில அடிச்சுக்கிறாரு. அப்படி அடிச்சுக்குன்னு அவ்வளோ ஜனங்க போராடி இருக்கிறாங்க. இந்த இவ்வளோ ஜனங்களுக்கு பின்னாடி நடக்கிறது மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மேபி அவங்க ஃபோக்கஸ் என்ன இருக்கும், நம்ம இப்ப எழுதி வச்சதை கொண்டு படிக்கணும் அந்த இடத்துல. என்ன உண்மையிலேயே சொல்றேன் பாருங்க, தளபதி முழுமையான கை தேர்ந்த அரசியல்வாதி கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பழக்கமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அவர் வருவாரு, ஹம்பலா பேசிட்டு போவார். அந்த மாதிரி ஆளு தான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டாம்பேடை இவர் ஃபேஸ் பண்ணும் அப்படின்றதுமே இவரால் முடியல, திணறி போயிட்டார். இப்பவும் சொல்றேன், தளபதி மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முழுக்க விட்டுற முடியாது. ஏன்னா அங்க பறிப்போன உயிர் ஒவ்வொன்றுத்துக்கும் இவர் கணக்கு கொடுத்துதான் ஆகும். ஏன்னா நாம ஏதோ அவரோட ரசிகர்ன்றதுக்காக அவருக்கு ஃபேவராவோ அவருக்கு இதோ நம்ம பேசல. அங்க நடந்த மரணங்களுக்கு கண்டிப்பா தளபதி முழுக்க பொறுப்பேற்கணும். ஏன்னா பொறுப்பேத்துக்கிறதுன்றது தான் ஒரு தலைமையான பண்பு, ஒரு தலைமை தோன்றது. ஏன்னா எந்த கூட்ட நெரிசல் இதுக்கு முன்னாடி பாருங்க, இப்பதான் இந்த பழைய வீடியோக்கள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ வைகோ ஐயா அவர்கள்லாம் பேசுறது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல எல்லாம் அவர் அடிச்சு விரட்டி இருக்காரு ஜனங்களை. அந்த கூட்டத்துக்கு வர யங்ஸ்டர்ஸ, இந்த மரத்துல ஏறுறவங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி இருக்காங்க. அவரு ஓப்பனாவே சொல்றாரு, நீங்க மரத்துல ஏறதுனால நீங்க மரத்து மேல இருந்து கீழே விழும்போது அது எப்படி எந்த அளவுக்கு ஸ்டாம்பேடா மாறுது, எப்படி அந்த இடத்துல கூட்ட நெரிசல மரணங்கள் ஏற்படும், அந்த இன்ஜூர்டு எப்படி ஆகும் அப்படின்றத தெளிவா விளக்கி சொல்லியிருக்காரு வைகோ அவர்கள். நிறைய கூட்டங்கள்ல முதலமைச்சர் அவர்களே கூட நிறைய கூட்டங்கள்ல இதை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி கூட்டமா வர்றது நீங்க அதை சரியான முறையில வகைப்படுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. இதை ஆரம்ப கட்டத்துல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே தளபதி செஞ்சிருக்கணும். இதை செய்யாம விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பெருந்துயரத்துக்கு ஆளாயிருக்கிறோம். இந்த நேரத்துல தான் விஜய் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உண்மையில சொல்றேன், நம்ம ஃபேன்ன்றதை விட ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் டிஎம்கேக்கும் அவருக்கும் போராட்டம் அகேன்ஸ்டா அடிதடி நடந்துட்டு இருந்தது. இது நடந்திருந்தாலுமே கூட டிஎம்கே ஜனநாயகமா அட்டாக் பண்ற ஒரு கூட்டம், சரிங்களா? இதனால விஜய் அவர்களுக்கும் டிஎம்கேக்கும் இவங்க 2 பேருக்கு தான் யாரோ ஒருத்தருக்கு லாஸ் ஆகும். ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது பாருங்க, இந்த ஸ்டாம்பேடை, இந்த 40 மரணங்களை அதை கையில் எடுத்துட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னால் இன்னைக்கு நிக்கிற அந்த கூட்டம்
ரொம்ப ரொம்ப ஆபத்தான கூட்டம். இது எப்படியாச்சும் விஜய் அவர்களோட முதுகுல ஏறி சவாரி செஞ்சு தமிழ்நாட்டுல கால் ஊண்டிட்டாங்கன்னா, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற இந்த அமைதி தமிழ்நாட்ட சீர்குலைச்சு விட்டுரும். உண்மையிலே சொல்றேன். விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணுன்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அ அதுவும் நம்ம ஆஸ்தான கலைஞர், நம்ம நம்ம ஹீரோ, நம்ம தளபதி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். "நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாம் இத சொல்லணுமா?" அப்படின்னு சொன்னாலுமே கூட, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் கருத்து. நம்மளோட இப்பவும் சொல்றேன். என்னோட கருத்து கரூர்ல நடந்த பெருந்துயரம், அந்த 40க்கும் மேற்பட்ட அந்த உயிர் மரணங்கள், அந்த மரண ஓலம்ன்றது வந்து இன்னைக்கும் நம்ம காதுங்கள்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு வந்துட்டு யாருமே நியாயம் கற்பிக்க முடியாது. உண்மையிலேயே விஜய் ஃபேன் மட்டும் கிடையாது. விஜய் குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாலுமே கூட இது பெரிய வலி தான். இதோட வலி வந்து யாராலயுமே தாங்கிக்க முடியாது. அந்த குடும்பத்துல ஒருத்தரா இருந்து பார்த்தா தான் அது அவங்களுக்கு புரியும். ஆனா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்த கையில எடுத்து உண்மையில பாருங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்துட்டு அவர கூட்டணிக்கு கூப்பிட்டுன்னு அவர காலி பண்றதுக்கே காத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மேடைக்கு மேடை உண்மையிலேயே சொல்றேங்க. திமுகவ கூட இவங்க எங்களோட பிரதான எதிரி அப்படின்னு சொல்ற திமுகவ கூட இந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு. துரைமுருகன் சொல்லிட்டு ஒரு ஒரு எச்ச நாய் ஒருத்தர் இருக்கான். கட்சி காணாம போயிடுச்சுன்ற அந்த வெறியில எப்பவுமே விஜய் அவர்கள் சொல்லுவார்ல, 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, ஒண்ணு டிவிகேன்னு சொல்லுவார்ல. அப்ப இவங்கள சேர்த்துக்கல அப்படின்ற ஒரு வெறியில நமக்கும் அவங்களுக்குமான இருந்த போட்டி இன்னைக்கு இப்படி மாறி போயிடுச்சே. ஏடிஎம்கே வலுவிழந்து பலம் இல்லாத டைம்ல நம்ம டைரக்டா இப்ப டிஎம்கேக்கு நாம தான் டஃப்ன்றத காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம்ல டக்குன்னு இவர் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி பீஸ் ஆக்கிட்டாரு. ஒரே கருத்தியலுக்கு 2 பேருக்கும் சண்டை. இவரும் பெரியார் அண்ணாவை தான் தூக்கி பிடிக்கிறாரு. அவங்களும் பெரியார் கருத்தியலை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அதை யார் ஸ்ட்ராங்கா பிடிக்கிறாங்க அப்படின்றதுல தான் பிரச்சனையே. அப்படி இருக்கும்போது மேடைக்கு மேடை டேய் ஸ்டேஜ போட்டு இங்க ஆளுங்கட்சி எதிர்த்துன்னு ஆளுங்கட்சி செய்யற தப்புகளை தட்டி கேளுங்கடா அப்படின்னா, இன்னும் கட்சியில இருந்து இன்னும் எலெக்ஷனே வராம எலெக்ஷனே நிக்காத ஒரு கட்சி டிவிகே. இத போட்டு பொலன்னு பொளந்துன்னு கேவலமா பேசி இது வந்துட்டு அங்க தொண்டர்கள் பேசுவாங்களா, இங்க வந்துட்டு தலைவர்கள் உட்கார்ந்து சிரிக்குவாங்களா? ஏய், இந்த மாதிரி அரசியல் கேவலமான அரசியல் எத்தனை பேர் பண்ண தெரியாதா? நீங்க என்ன எதுக்கு நாம் தமிழர் கட்சி? திமுகல இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா செஞ்சிருவாரு அந்த அரசியல. அங்க உட்காந்துன்னு அசிங்கமா பேசின்னு அந்த மவனே இந்த மவனேன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு. அத நாம் தமிழர் கட்சி என்னத்துக்கு? நாம் தமிழர் கட்சி உண்மையிலே சொல்றேன், ஒரு காலத்துல ஒரு நல்ல பேர் இயக்கமா தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆபத்தான கட்சியா மாறிட்டு இருக்கு. அது வந்து வளரலன்னு வச்சுக்கோங்களேன். அது வளர்ச்சியை தடுத்துட்டாங்க. பழனி பாபா அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு கருத்தியல் எடுத்துக்கணும்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் எதிர்க்கிறானோ அவனெல்லாம் கண்டிப்பா சொல்றேன், வொர்ஸ்ட் பாலிடிக்ஸ் அவன்லாம் ஆபத்தான ஆள். நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், பெரியாரையும் அம்பேத்கரையும் இக்னோர் பண்ணிட்டு ஒருத்தன் அரசியல நடத்துறான் அப்படின்னா அவன் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத ஆளு. அவனால நிறைய ஆபத்துகள்னு சொல்லி பழனி பாபா 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுல மிகப்பெரிய நமக்கு செட்பேக்கு பெருந்துயரம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருந்துயரம் சொல்றது சாரி, நமக்கு விரும்பத்தகாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? என்னன்னா, தலைவர் திருமாவர்களும் விஜய் அவர்களும் அகேன்ஸ்டா நிக்கிறது தான். ஏன்னா 2மே மிகப்பெரிய சக்தி. இப்ப யாருமே ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் தொடங்குவாங்க. இப்ப அந்த மாதிரி நேரத்துல திருமாவர்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பவர், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் நாலேஜ், உண்மையில சொல்றேன், அவரை விட ஒரு மிக சிறந்த தலைவன் யாருமே இல்ல தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுலயே இந்தியாலயே பாக்குறது கஷ்டங்க. அந்த அளவுக்கு அனுபவசாலி, முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி. அப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவன் இப்ப விஜய் அவர்கள் கிட்ட அந்த திரை புகழ்ச்சி இருக்கு. அந்த புகழ்ச்சியை வச்சு திருமாவர்களும் விஜய் அவர்களும் இந்த மாஸ் கூட்டமோ இந்த அரசியல் அனுபவமும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மோதி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது அடிச்சிடும். அந்த நேரத்துல திருமாவர்கள் வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கலாம். திருமாவர்கள் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சரா இருந்து திருமாவர்களை முதலமைச்சரா உட்கார வைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அப்பேற்பட்ட ஒரு கருத்தியல் போர் நடக்கிற இடத்துல
அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டா இவங்க நின்னது வந்து சரியான அப்செட்டுங்க நமக்கு. நம்மளோட ஆசை என்ன? திருமாவர்கள் முதலமைச்சர் ஆகணும். திருமாவர்கள் தலைவன் ஆகணும். அவர் வந்து இந்த மாதிரி நம்ம நான் வந்துட்டு ஒரு கட்சி ஓரியன்டாவே போறேன். நான் கட்சி சார்பாவே இருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். திருமாவர்கள் தலைவரா வரணும். திருமாவர்கள் ஆட்சி செய்யணும். அவர் ஆட்சியின் கீழ வந்துட்டு நல்ல ஒரு ஆட்சி மலரணும். அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கிற சூழ்நிலையில நான் வந்துட்டு ஒரு கட்சி ஓரியன்டடா ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யறதுன்றது வந்துட்டு ஏற்க முடியாத ஒரு விஷயம். இனிமே விஜய் அவர்களும் திருமாவர்களும் ஒண்ணு சேர்றது அப்படின்றது அது முடியாத காரியம்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மரணத்தை வச்சு அவரை கார்னர் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ்கள்லாம் பரவிட்டு இருக்கு. மேபி அது நடந்தது அப்படின்னு சொன்னா ஒருவேளை அதை அவர் வந்து ப்ரூஃப் பண்ணி கண்டிப்பா வெளியில வருவாரு. அது வரைக்கும் ரொம்ப எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையும் வராம கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்துக்கணும். ஈடு இல்லாத உயிர்களை இழந்துட்டு தவிக்கிற அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.